வணக்கம். சர்மா மைண்ட் வாய்ஸ் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் புது வருஷ வாழ்த்தை சொல்லிக்கிறேன். எல்லா நாளுமே குளிச்சிருவேன். ஒரு நாளைக்கு நைட்டியை போட்டுக்கிடுவேன். இல்லைன்னா அழுக்கு சேலை பழைய சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே வேலைக்கு போகிற அவசரத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டு குடுன்னு ஓடுவேன். இன்றைக்கி புது வருஷம்ன்றதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்துட்டார். வீட்டில் சமைக்க எடுக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவை போட்டு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டு விட்டு அதோட உட்காந்துட்டேன். சேலை நல்லா இருக்குன்னு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. பட்டு சேலை இதுக்கெல்லாம் கட்டுறதில்ல ஏன்னு கேட்டிருந்தீங்கல்ல. பட்டு சேலை இதுக்கெல்லாம் இருக்குது. ஆனாலும் கட்டுறதுக்கு இது அந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால ரொம்ப கசன்னு இருக்கும் பாருங்க. அதனால பார்த்துங்க இப்போ இந்தா பூ கிடக்கிறதே கச்சன்னு இருக்கு. அதனால தான் பார்த்துக்கங்க நான் கெட்டுறதில்லை. இல்லைண்டா என்ன நல்லபடியாக நல்ல சேலையாக இது கட்டணும் தான் ஆசையாக இருக்கும். இது நல்லா இருக்குன்றது சேலை ரொம்ப சந்தோஷங்க. பொம்பளைகளுக்கு என்ன அப்படியே அன்னன்னைக்கு நகை நட்டு சேலை சட்டை உடுத்த நல்ல சந்தோஷமாக அன்னன்னைக்கு வாழ்க்கையை கழிக்க அதுதான் கடவுள் கொடுக்குற நம்மளுக்கு பெரிய சொத்து. காசு பணம்லாம் கொட்டி கொடுக்க தேவையில்லை. அதை நினச்சி பயந்துக்கிட்டு கிடப்போம். எப்போ வருவேன், எப்போ நம்மளை என்ன ஆயிருமோ ஏதோன்னு பயம் வரும். ஆனால் பார்த்துங்க வாழ்க்கையை நல்ல சிறப்பான முறையில் வாழ்கிறப்ப நல்ல சந்தோஷமும் எல்லாமே கிடைக்கிறப்பதான் நிறைஞ்ச கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லணும். என்னங்க அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேங்க. உண்மையிலேயே என் மனசு போலதான் என் வாழ்க்கைங்க. நெசமாவே யாருக்காவது நான் சண்டையில் சாப விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவோம் போ அப்படின்னு சண்டையில் சாப விட்டேன்டா நான் சொன்ன வார்த்தைகளோட இது பலன் பூரா எனக்கு சேருங்க. அதுக்காகவே சண்டையில் யாராவது என்ன சொன்னாலும் நீ நல்லா இரு, ஆமாம் என்னை இப்படி சொல்லிட்டு நீ நல்லா இரு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுவீங்க. ஏன்னா அப்படி நடந்திருக்கு. அதை வச்சுதான் நம்மளுக்கே அது திருப்பி இதாகுது. அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேங்க. தமிழ் புது வருஷத்தை எங்கள் ஊர்லாம் எப்படி கொண்டாடுவா தெரியுமா? உங்கள் ஊர்களெலாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன எங்களை மாதிரி கொண்டாடுறவங்களும் நம்மளை மாதிரி கொண்டாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி அப்படின்றத நானும் விவரம் தெரிஞ்சுக்கிறதான் உங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல வேறு ஒன்றும் கிடையாது. கமெண்ட் பண்ணுறதுனாலையோ லைக் போடுறதாலையோ எனக்கு பணம் கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் லைக் போடுறதுனால கொஞ்சம் பேருக்கு இன்னும் ரொம்ப பேர் பார்ப்பாங்க. கமெண்ட் பண்ணுறதுனால நான் உங்களை நீங்கள் என்னை பார்க்குற நீங்கள் யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிருவேன். அது ஒன்றுதான். நம்மளை மாதிரியே இருக்காதா, நம்மளை மாதிரி மனுஷங்களை இருக்காதா, நம்மளை மாதிரி வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொண்டு வரும். நம்ம புருஷன் மாதிரி மனுஷங்க இருக்காங்க. என் புருஷன் நல்ல மனுஷன்க்கா, என் புருஷன் குடிக்க மாட்டாருக்கா அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம புருஷன் மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு நானாக நினைப்பேன். அதுக்கு தான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறது. அது சந்தோஷம் தான், சந்தோஷத்தோட வெளிப்பாடுதே அந்த கமெண்ட். என்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் அவ்வளோதான். நான் அவங்ககிட்ட பேசுகிறத கேட்குறட்டு கம்முன்னு இல்லாமல் எனக்கு பதில் சொன்னால் அது ஒரு நீங்கள் நானும் உரையாடிக்கிட்டது மாதிரி. அப்படி பாருங்கள். எங்கள் ஊர்களில் காலையில் வச்சுருங்க ஆம்பளையால் ஊரை இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றா இன்றைக்கி தான் வருஷப்பிறப்புன்னு தான் சொல்லுவாள். எங்கள் ஊரில் வருஷப்பிறப்புக்கு காசு இருக்கு பாருங்க, சில்லறை காசு. அதுக்குள்ள பூரா சில்லறையை மாற்றி ஆம்பளை பூரா வச்சுக்கிடுவாங்க. வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டி வருவாங்க. அது சாயந்தரம் பார்த்தே பார்த்துக்குங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணியை போல் வெள்ளை சட்டி வெள்ளை வெட்டி கட்டி மடத்து பக்கம் போவாங்க. மடத்து பக்கம் போகிறதுக்காகவே அன்னைக்கு மச்சா கொழுந்தியா அப்படி எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்காகவே நடந்து வருவாங்க. வெள்ளை வெட்டி கட்டி புது வெட்டி கட்டி நாங்களாம் இப்படி புது சிலையெல்லாம் கட்டி பூ ஒட்டுலாம் வச்சு இந்த இது இருக்கு பாருங்க வயல்காட்டுக்கு போய் அன்றைக்கி தான் விதைச்சு சாமி கும்பிடுவாங்க. அதாவது வயலோட ஒரு ஓர பகுதியை மட்டும் சுரண்டி எடுத்து அதில் நெல் விதையெல்லாம் போட்டு நல்லபடியாக கடவுளே இந்த புது வருஷத்தில் எங்களுக்கு நல்லபடியாக விளைச்சல் விளையணும், இனிமேல் வர்ற வருஷங்களில் நல்ல விவசாயத்தை கொடுன்னு சொல்லி எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க. அப்படி சாமி ஏறி விட்டு சாமியை கும்பிட்டு மாடு அதுகளுக்கெல்லாம் சாமியை கும்பிட்டு வீட்டில் இருந்தோம்னா மச்சான் குழந்தை வந்தாண்டா மஞ்சள் தண்ணியை கரைச்சி ஊற்றுவோம். சில பேர் ஆளாத்தி எடுப்போம். சில பேர் ரொம்ப இது ஊற்றி ஒருத்தருக்கு ஊற்றி விளையாடுவாங்க. ஆழத்தை எடுத்து அவங்க எல்லாருமே அந்த ஆழத்தி காசு போடுவாங்க. அப்போல்லாம் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்றதுலாம் பெரிய காசு. நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். எங்கள் ஐயாலாம் சொல்லுவார், என்னை இப்படி எடுக்கிறதுக்கு குனிவார். நான் சின்ன பிள்ளையா இருப்பேனா எடுண்டு அம்மாச்சி, அதாவது அம்மா அப்பா ஐயாவுக்கு மட்டும் எடுப்போம். அப்போ ஐயாவுக்கு போய் எடுத்தா ஐயா சொல்லுவார், என்னை கெட்டிக்க அப்போத்தான் எடுப்பேன், அப்போத்தான் காசு போட வேண்டி, அப்போத்தான் நீ உன்னை குனிவேன், இல்லாட்டா குனிய மாட்டேன், நீ எட்டிக்கிட்டு எடு நீ அப்படி எந்திரிச்சு நின்றுக்குருவார். நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். எப்படி நான் அழுவேன். ஐயாவை எடுக்க விட மாட்டேன்றாரு. ஏப்போ குடிஞ்சு விடுப்போம், என் மகன் எடுக்கட்டும், அவங்க என்னை கெட்டிக்கிற சொல்லு அப்படின்னாரு. சரி கெட்டிக்கிறேன் போ, நீ கேட்டுனா நீ கிளவே அப்படின்னுவேன். எனக்கு பியல வாலி கிடக்கா வாலி இல்லையப்பு. என்ன வலிப்பு? வெளியே குளிக்கிறது வச்சிருக்கோம்ல. இல்லையே, யாரும் தூக்கி போயிட்டீங்களா? காணோம். இந்த பெரிய டப்பையும் காணோம். என்னடா இப்படி சொல்ற? ஐயா தூக்கிட்டு போயிட்டீங்களா? தெரியல. இந்த குப்பை விறக்குறவங்க தூக்கிட்டு போயிட்டீங்களா? என்னமோட பாடுறா, அவங்க தான் வாராங்க சாக்கில் கொண்டுக்கிட்டே குப்பை விறக்குறதுக்கு சாக்கில் வச்சுக்கிட்டு. நேற்றுல ஒரு ஆள் வந்துச்சுடா,
இந்த மேலே இருக்கு சர்மா. நான் தான் துணியாய் போட்டு படிக்க போட்டுக்கு மேலே வச்சேன். சே பாவம், ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆள் மேலே படிய போட்டோமப்பா, மறந்துச்சு. ஆனால் அப்போ அவங்களும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இரும்பு இதுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வீடு கட்டிட்டு போட்டிருந்தோமா, தூக்கிட்டே போயிட்டு ஆகுதுங்க. சர்பத்து குடிக்கிறீங்களா? வெயில் அடிக்கிறதுக்கு வாய் வச்சு குடிக்கிறேன்னு நினைக்காதே. சூடான டீ அண்ணாக்களை விட முடியுமா? அதே மாதிரி தான் கூலிங்காக இருக்கிற சர்பத்தை அண்ணாக்களை விட்டேன்னு வச்சுக்கோங்க, பல்லு கடுகு எடுத்துரும். அப்படி ஒருத்தர் விளையாடுறதுங்க. இதில் பார்த்துக்குங்க, மச்சான் கொழுந்தெல்லாம் என்ன பண்ணுவான்டா, மச்சான் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணுறேன்டு தண்ணி எடுக்க போயில வரையில் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. வேலை வாக்கையில் களை எடுக்கையில் ஆடு மேய்க்கையில் ரொம்ப எப்படின்னா ரொம்பண்டா கோபம் வரும்ல நம்மளுக்கு. ஒன்றுமே சொல்ல முடியாது. மச்சான் ஆகி போயிட்டாரு, என்ன செய்யறது? நம்ம வீட்டில் போய் சொன்னாலும் மச்சான் டியம்மா என்னை இன்னாரு இது வந்து சொல்கிறாரு, என்னை கெட்டிக்கிறியாடி, என்னை 2ஆம் தரமாக கட்டுடி அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் அடிக்கிறாருமா ஆடு மேய்க்கையில் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்டில் சொன்னாங்க. அம்மா சொல்லுவோம், ஐயா அம்மா அக்கா விஷயம் அவர் கிண்டலுக்கு பேசுகிறாரு தேண்டு, ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியான ஆளுகள்லாம் என்ன செய்ய தெரியுமா, இன்னைக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத அளவுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. நான் கிண்டலுக்கு பேசுனேயா, கிண்டலுக்கு பேசுனதுக்கு இந்த பிள்ளை சண்டைக்கு வருதுன்னு சொல்லி நம்ம மேலே சங்கட்டமாக நினைப்பாங்க, பயந்துக்கிட்டு சும்மா இருங்க இப்படிலாம் பேசிட்டு தெரியாது அப்படின்னு சும்மா விளையாட்டா சிரிச்சு மாதிரி சிரிச்சுட்டு மனசுக்குள்ள ஆதகத்தை வச்சுக்கிட்டு வந்து கடுப்பு இருக்கும்ல, சில மச்சா மாதிரிலாம் கடுப்பு இருக்கும்ல, அந்த மச்சா மாதிரி இருக்கிற கடுப்பு இருக்கிற மச்சான பூரா என்ன தெரியுமா பண்ணுவோம், இன்னைக்கு செந்தவட்டின்னு ஒன்று இருக்குமுங்க, அது மேலே பட்டா அரிக்கும் பார்த்துங்க. அரிப்பு செடியா ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. எங்கள் ஊரில் செந்தவெட்டி அப்படின்டுவோம். அதை என்ன செய்யறது, கயரில் கட்டி இது கம்பு நீளமான கம்புல எட்டி உட்காந்துக்கிறது. பக்கத்தில் வெடிச்சதே ஆம்பளைகளுக்கு பிடிச்சி அமைக்கப்படுறாங்கல்ல. அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. என்னென்று விளாண்டாலும் விளாடலாம். அன்னைக்கு தனத்துக்கு இன்னைக்கு வருஷ பரம்பரைக்கு ஒருத்தருக்கு என்னென்று விளாண்டாலும் கேள்வி கிடையாது, யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, சந்தோஷத்தோட வெளிப்பாடு அப்படின்றாங்க. அதனாலதான் அந்த வேலை பார்க்குறது. கெட்டிக்கிட்டு எட்டி கருவ செடிக்குள்ள உட்காந்துக்கிறது. ரோட்டில் போகல அங்கிட்டு என்கிட்ட ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்கிறது. ரோட்டில் நடந்து போனால் சட்டையர்னு அடிச்சிருது பார்த்துங்க. அதுட்டு அடிச்சு ஒருத்தருக்கு அடிச்சு போயிடுவா. ஓங்கிக்கிட்டு அடிச்சோம்டா, சட்டையர்னு அடிச்சோம்டா, கம்பிட்டு அடிக்கிறப்ப சட்டுன்னு விடுங்க, லேசா பட்டாவே அரிக்கேன். சட்டுன்னு அடிச்சா தடிச்சு போய் வீங்கிரும் பார்த்துங்க ஒருத்தருக்குலாம். அந்த அளவுக்கு கோவம் இருக்கிறது வேட்டு ஒருத்தர். அப்புறம் அவங்க ஆம்பளையில சும்மா விடுவாங்களா, அவங்க வந்து செந்தவட்டியை பொம்பளைக்கு அடிக்க மாட்டாங்க, ஏன்டா தாங்க முடியாது. அதனால இந்த இது வச்சிருப்பாங்க, ஒட்டு புல்லு மாதிரியே இருக்குங்க, அதில் ஒட்டும். அப்படி தலையெல்லாம் வச்சா ஒட்டிக்கிறோம். ஐயோ இஞ்சுருங்க, தலைக்கு என்ன வச்சுக்கிறேன் நானா, ஏண்டு எழுங்க மண்டையில தடை விட்டான்னு வச்சுங்க, அப்படியே மண்டை முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் பிச்சு எடுக்கவே முடியாதுங்க. தலை குளிச்சுரு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் இருந்துச்சுன்னா வலுவலுன்னு ஓடியாந்துடும். எண்ணெய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிறுமண மாதிரி பிடிச்சிக்கிறோமுங்க, புருன்னு பிடிச்சிக்கிறோம். இன்னைக்கு ஆம்பளை அளவு அதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவாங்க. அது ஒரு புல்லுல தான் இருக்கும். நான் ஊருக்கு போனேன்னா அந்த புல்லை காட்டுறேன், அந்த ஒட்டு புல்லை. எப்படி பேர் அந்த ஒட்டு புல்லை பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த புல்லை பிடுங்கி அந்த புல்லில் இருக்கிற அந்த இதை வந்து உருவி இப்படி உருண்டையாக திரட்டி வச்சுக்கிடுவாங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம், ஒட்டு புல் அதுக்கு பேர். ஒட்டி இப்படி உருண்டையை தட்டி வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு அதில் பாதியை பிடிங்கி மண்டையில் அப்படியே தேய்ச்சி விட்டுருவாங்க. இங்கே வாச்சாமல் அந்த மலை இப்படி அன்னைக்கு 4 பேர் சேர்ந்து அதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்குங்க நெசத்துக்கே. அது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும். திருவிழா மாதிரி என்ன திருவிழாதே அன்னைக்கு வருஷப்பிறப்புண்டா. அப்படி சந்தோஷம் கொண்டாடுவான். இங்கே இப்போ எங்கே இது, அதாவது கிராமத்தில் படிக்காத பட்டிக்காட்டு கிராம மக்கள் வந்து எதை வந்து ஒரு முறைப்படி ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எதை ஒரு இதை மேம்படுத்தி கொண்டாடி மகிழ்கிறாங்களோ அதெல்லாம் இந்த சமுதாயம் வந்து வெளியில் எடுத்து காட்டாது, பெரிய விஷயமா நினைக்காது. சாதாரணம் ஆமாம் இது என்னையா அப்படின்ற மாதிரி போயிடும். அதே ஆங்கில நாட்டில் வெளிநாட்டுக்காரன் எதை பண்ணுறானோ அதை இங்கே ஃபேமஸாக எடுத்து பண்ணுவாங்க. இது புது வருஷம் பிறக்குதுன்னு விடிய தூங்க மாட்டாங்க, பப்பில் போய் ஆடுவாங்க, கேஹேண்டு சவுண்டு கேட்கும், டம்னு வெடி கேட்கும், எல்லாமே நடக்கும் பார்த்துங்க. ஒருத்தரை பார்த்து ஆஹா நம்மளும் அப்படி தாண்டா கொண்டாடணும் பிறகு எல்லாருமே கொண்டாடுறாங்களையா அப்படின்னு எல்லாருமே அதை கேட்க வெட்டி எல்லாருமே கடைபிடிச்சிருவோம். கிராமத்துக்காரன் ஒரு விசேஷம் இதை கொண்டாடுறான்டா, அவன் கிடைக்கான் காட்டு பையன் மண்டையில் இது அது என்னது ஒட்டுப்புள்ள தடவிக்கிட்டு உடம்பு மேலே வெள்ளை வெட்டியில் போய் மஞ்சளை ஊற்றிக்கிட்டு சந்தனத்தை பூசிக்கிட்டு ஒருத்தருக்கு கத்தி குழவையை போட்டு இது ஆழத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கு வேற பிச்சை விடுறது மாதிரி காசை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ஒரு முறையாக்கும் அப்படின்ற மாதிரி கண்டும் காணாமல் எல்லாரும் போயிடுவாங்க.
அப்படி போகிறதுனால இந்த இந்த மாதிரியான சமுதாய சாஸ்திரங்கள்லாம் வந்து ரொம்ப வெளியில் தெரியாமல் போயிடுது பார்த்துக்குங்க. கிராமத்துக்காரங்க கொண்டாடுற எந்த ஒரு விசேஷமும் வெளியில் தெரியாது. அது ஏன்னு தெரியலை, அது யாருக்குமே பிடிக்கலை. என்ன நல்ல விஷயங்கள் யாருக்கும் பிடிக்காது, அதே உண்மை. நல்ல விஷயம் எடுத்து சொல்கிறப்பையும் பிடிக்காது, நல்ல விஷயங்களை நல்ல விசேஷங்கள் கொண்டாடுறதும் பிடிக்காது. எது காமெடித்தனமோ கோமெடித்தனமோ பண்ணுறாங்களோ அதே எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடும். அது மாதிரியே நல்லா இருக்குங்க எங்கள் ஊரில். அதனாலதான் அம்மா ஆத்தா ஊருக்கு போயிருக்கு. ஊருக்கு போய் அந்த இதில் போகிற அந்த சாஸ்திரங்களும் பண்ணிவிட்டு வீடு வாசல்லாம் அலசி விட்டுவிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நாளைக்கு வந்துடுறதே அப்படின்னு ஓடி இருக்கு. அதனால தான் அம்மா அவங்ககிட்ட காட்டலை வாழ்த்து சொல்கிறப்ப அது வேலையை அதுவே பார்க்கணும்லங்க. நம்ம அப்போடு நம்ம வாழ்ந்த வீடு, எங்கள் அப்போ வாழ்ந்து பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று எங்கள் அப்போ இருந்த வீடு, அதில் தான் நாங்கள் வளர்ந்த வீடு. அந்த வீடு சும்மா விடலாமா நல்ல நாள் பொழுதும். அதனால தான் போய் விளக்கத்தி வச்சுட்டு வீடு வாசலாம் அலசி விட்டு இப்படி சாமியை கும்பிட்டு விதையை எடுத்துட்டு அப்புறம் வாரத்தே அப்படின்னு விதையை எடுப்போம்னு தான் சொல்லுவோம். அதாவது அந்த சொன்னேன்ல அது மாதிரி பண்ணுறதுக்கு. அதுக்காக அம்மா ஊருக்கு போயிருக்கு பார்த்துக்கோங்க. அப்படித்தான் எங்கள் ஊர்களில் நாங்கள் வந்து எங்கள் புது வருஷத்தை கொண்டாடுவோம். புது வருஷம்ன்றது வந்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறதுன்னா சாதாரண நாளே கிடையாது, அது ஒரு சிறப்பான நாள். கோழி அடிச்சிருவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் கோழி அடிச்சிருவாங்க. கோழி அடிக்காத வீடே இருக்காது. இன்றைக்கி நிறைய கோழிகளும் காணாமல் போயிருப்பதுக்கு நம்ம கோழிகளும் ஒன்றுமே சொல்ல கிடையாது. நல்ல நாள் பொழுது எல்லார் வீட்லேயும் கோழி மணக்கும். இப்போ சாதாரண நாளில் நம்ம கோழியை காணோம், ஒரு வீட்டில் கோழி குழம்பு மணக்குதுன்னா பிடிச்சிடலாம். ஏய் இன்னாரு ஓ வீட்டில் தான் கோழி குழம்பு மணக்குதுடி, என்னடி கோழி எங்கள் ரெக்காயிடி கோழி எந்த கோழி எடுத்த ரெக்காயை கட்டு பிடிச்சி போடலாம், எப்படி பிடிச்சிடலாம். அதே இது பிடிக்கிற வைக்கல யாரும் பார்த்துருவாங்க. அதே இது இன்னைக்கு தனத்துக்கு ஒருத்தருமே சொல்ல முடியாது, எல்லார் வீட்லேயும் கோழி மணக்கும். அப்போ என்ன செய்யறது, யார் அடிச்சு திண்டாடே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் அமுக்கி அடிச்சு போடுவாங்க. முனியமாடி அப்படி அடிச்சிருக்கேன்னா சேச்சா நாங்களாம் அப்போ எங்கள் அப்பூர் அப்படி விடவே மாட்டார். எங்கள் அப்பா எங்களை கொண்டு விடுவார். எங்கள் அப்பாரை வந்து சொல்லுவார், அடுத்த ஊரில் காசப்படுறது சே ஐயோ சூஸ் மேலே வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பொழப்பாண்டு. அதனால தான் இன்றைக்கி 6 பொருளுக்கு எந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேங்க. நெசமாவே நம்ம உழைக்கணும், எடுக்கணும், சந்தோஷமாக அதை கட்டணும். அதுதான் என்ன நினைப்பேன். ஒன்று செய்யட்டுமா அவ ஒன்றுட்டுமா அப்படியே பூசி முணுகுலாப்புல உதவி கேட்குறது இதெல்லாம் இருக்கவே மாட்டேன். பூசி முழுகி ஒருத்தர் உதவி கேட்குறாங்க ஆத்தாடி அப்படி பேச எல்லாம் நான் பார்க்குறப்ப அதாவது எனக்கு உதவி வேணாம்ன்றது மாதிரியும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப தந்திரமான புத்தி தெரியுமாங்க. தந்திரமான புத்தி உள்ளவங்க தான் வந்து அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மூலக்காரவங்க. வெளியில் வந்து வீட்டுக்காரர் இன்னைக்கு குடும்பப்படுத்துகிறாருன்றது எல்லாமே வந்து ஒரு இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல நமக்கு விரும்பலை. ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்களோட வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிருவேன், நான் முன்னக்கூடியே புரிஞ்சிருவேன். அந்த மாதிரி எங்கள் ஊரில் நல்லா கொண்டாடுவோங்க. இன்றைக்கி சித்தி வீட்டில் பெரியம்மா வீட்டில் அப்பத்தா வீட்டிலேருந்து அப்படி நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் கோழி அடித்து சாமி விட்டாலும் எனக்கு ஆத்தா வீட்டில் போய் சாப்பிட்றதே பிடிக்கும். அம்மா பிறந்த வீடும் எங்கள் வீடும் பக்கம் தான் பார்த்துங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதனால என்ன செய்வேன், எங்கள் ஆத்தா வீட்டில் போய் குடிக்கிறதே பிடிக்கும். ஏன்டா அங்கே ஆத்தா வந்து ஒரு 10 பிள்ளை வைத்தவங்க, அதில் 4 பேர் தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப மித்த 6 பேர் இருந்தாங்க. 6 பேருக்கும் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் சின்னம்மாலாம் பயமில்ல, வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன கோழி குழம்பு அடிக்கிற, இங்கே ஆத்தா வீட்டில் 80 பேர் இருக்கும், அங்கேருந்து பயமில்ல இங்கே ஓடி வந்துடும், வீட்டை திங்க தானேன்றோம். எங்கள் ஐயா சொல்லுவார், ஏன் அப்படி சொல்கிற, வாத்தா நீ வந்து சாப்பிடுதா அப்படின்வார். எங்கள் மாமா கொடுத்துருவார், சும்மா இரு அக்கா மாவுல வந்து வாத்தா சாப்பிடுத்தா நீ சாப்பிடுத்தா அப்படின்வார். நான் அழுவேன், நீ இப்படி சொல்லிடுச்சு சின்னம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அதுக்கு கூண்டா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி வரிசை எப்படி கும்பிட்டு கட்டி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் அப்பா இருந்தேன். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சுடிச்சுட்டே இருப்பார். சோறு திண்டாவே பயம் போடுவான். அப்பா நல்ல நான் முடிஞ்சு ஆண்டு எடுத்துறாரா என்னமோ உண்டு. அதனால பயந்துட்டு கிடக்கிறது எனக்கு பிடிக்காது. இது நல்ல கலகலன்னு சிரிப்பா நல்லா குதூகலமாக இருக்கிறதே பிடிக்கும். அதுக்குத்தான் வருங்க நல்லா ஒரு சின்ன விசேஷம், ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம்னாலும் அப்படியே நாத்தினா எல்லாத்தையும் வர சொல்லி அப்படி கொண்டாடுவேன். அது நல்லா இருக்குங்க. எனக்கு எப்போவுமே என்னென்ன சொந்தங்களோட சிரிக்க விளையாட அது கஷ்டமாக தெரியாது. சோறு சமைக்க அதில் உட்காந்து சாப்பிட அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சில பேர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் சங்கடப்பட்டுக்கிட்டு என்னத்தான் சொந்தம் விடுவானோ ஒதுங்கி பொழப்பா அப்படின்னு பொழப்பாங்க. எனக்கு எப்படியா இருந்தாலும் சரி, எனக்கு மனசே கஷ்டப்படுத்தினாலும் சரி, அந்த கஷ்டத்தை கூட ரசித்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு வந்துடுவேன். அப்புறம் மறந்துடுவேன் ஈஸியாக. அது என்னன்னு தெரியல, எனக்கு மறந்துடுவேன். எம்புடுத்துறதுக்கு வாய் பேசுகிறோன்னா எம்புடுத்துறதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தி அழுக விட்டாங்களோ அப்படியே அவங்களையும் கதற விடுற அளவுக்கு பேசி விட்டுவிட்டு அப்படியே மறந்துடுவேன். அப்புறம் மறுபடியும் கூட்டிடுவேன். அது நல்லா இருக்குங்க வரவங்களோட வாழ்றது. நெசமாவே சும்மா வீடியோ பிடிச்சறேன்னு நினைக்காதீங்க, நெசமாவே சொல்கிறேன். எனக்கு அப்படித்தான் பிடிக்கும். அப்படித்தான் போய் ஆத்தா வீட்டில் போய் சாப்பிட ஓடிடுவேன். எங்கப்பா சந்தைச்சாமன் வாங்கிட்டு அப்போலாம் வந்துங்க சந்தைச்சாமன் சனிக்கிழமை மட்டும் பார்த்துன்னு ஒரு சந்தை நடக்கும்.
சந்தைச்சம்மை வாங்கி அம்மா நடந்து வரும். நடந்து வந்தால் ஒவ்வொருத்தர் பிள்ளைகளும் ஓடி போய் அவங்க பிள்ளைய அவங்க தாய்களை போய் பிடிப்போம். அன்றைக்கி தான் அதிசயமாக தீமட்டை கிடைக்கும். அன்றைக்கி அப்போ வாங்கிட்டு வந்தால் எங்கள் ஐயா பின்னாடியே வந்தாருன்னு வச்சுங்க. எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாவை போய் இறக்கி விட்டுவிட்டு அது எப்போ இருந்தாலும் நம்ம திண்டுக்கிறலாம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அதனால எப்போ இருந்தாலும் திண்டுக்கிறலாம். அம்மாச்சி விட்டு கோடனை விட்டு ஓடிடுவேன். அந்த வந்துருச்சுவார் பங்குக்கு வந்துருச்சு வாய்ப்பில்லை, பங்குக்கு வந்துருச்சு வாய்ப்பில்லைன்னு எங்கள் சின்ன மாதிரி என்ன அப்படி சொல்லிட்டு எனக்கு எங்கள் மாமா சின்ன மாமாவை அப்படி சொல்லுவார். அப்புறம் பங்குக்கு வந்துருச்சுன்னா ஆமாயிர பிள்ளையா அப்படின்றாங்க. அதனால என் பங்கை வாங்கிட்டு திருத்தணி மறுபடியும் ஏன் விட்டு கொண்டு வந்துடுவேன். அது நல்லா இருக்கு எனக்கு. இன்னைக்கு மாமலாம் ஏதாச்சும் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டா ஓடுவேன். இந்த வந்து சரி இன்னும் பயவில்லை திண்டி பயவில்லை, அதை இன்னும் மறக்குது இல்லையே, நொப்ப வீட்டில் போய் திங்கிறதே விட்டுருவோம், இங்கே வந்து தான் திங்க வர்றோம் அப்படின்னா எங்கே சொல்லுவான். போவாங்கிட்டே நீ மட்டும் பிறந்தேன்னா நானும் எங்கள் அம்மா பிறந்திருக்குப்பா அப்படின்ட்டு. அது நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா லைக் பண்ணுங்க. சேலை நல்லா இருக்குன்றது நல்லா இருக்கா? எவ்வளவுன்றீங்க? வெறும் இலனத்தை போறாதே, அதுக்கு மேலே வார மாட்டேன். ஜாக்கெட் நல்லா தைச்சிருக்கா, இல்லை சூப்பராக தைச்சிருக்கா. ஜாக்கெட் தைக்கிறாக்கா கட்டுரை மதுரையில் இருக்கிறவங்களும் அங்கே போய் தைங்க. என்ன லைக்கு போடுங்க, நல்லபடியாக கொண்டாடுங்க. போயிட்டு வரவா, லைக்கு போடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஊரில் நடக்கிற சம்பவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேச்சை கேட்டுவிட்டு லைக்கு கைப்பி அமுக்குங்கத்தே. எதுக்கு நினச்சிக்கிறாதியத்தே, இதுகிட்ட இது பேசுகிறத நம்ம கேட்குறதுனால என்ன இது பணம் சம்பாதிக்க அப்படிலாம் நினைக்காதியத்தே. என்ன பெரிய பணம் சம்பாதிக்கிறது? நீங்களே யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு பாருங்களேன், அது எப்படி பெரிய கஷ்டம்னு. அவ்வளோவா ரொம்ப அமௌண்ட்லாம் எல்லாரும் லட்சக்கணக்காக வாங்குறோம்னு சொல்கிறது உண்மையிலேயே வாங்குறாங்களா, இல்லை வந்து மக்களுக்கு வந்து அதை பிரபலம் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கார் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படிலாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஏறுது. ஒரு $100 சேவ் பண்ணுறதே, $100 கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது. இதுதான் உண்மை. மற்றபடி எனக்கு தெரியல, எனக்கு விவரம் தெரியலையா என்னன்னு தெரியல. அதுலலாம் காட்டுறப்ப எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன கார் எடுக்கிறோம்ன்றாங்க, மோர் எடுக்கிறோம்ன்றாங்க. அப்படி தானே நம்மளே நினைப்பவருக்கு பார்க்குற ஊராக இந்த பிள்ளை நாங்கள் நட்டு போடுது, வீடு கட்டுது, இது ஊரை இதில் தான்ண்டு அப்படிலாம் நினைக்காதே. நான் உழைச்சிக்கிட்டு கிடைக்கத்தே, வேலை பார்க்குறேன். ஒரு வியாபாரம் பார்க்குறோம்டா, ஒரு தொழில்ன்றது வந்து அதுங்க ஒரு நேரம் முன்னேற்றத்தை கொண்டுகிட்டே ஓடிடும். வேலை ஒரு நேரம் கீழே தள்ளி கடனாளியை ஆக்கி விட்டுரும். அப்படி தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அது மாதிரி சின்ன வியாபாரமாக இருந்தாலும் நல்ல வியாபாரம். அதில் தான் நாங்கள் பிழைக்கிறோமே தவிர யூடியூப்பில் சம்பாரிச்சுன்னு நினச்சிடாதீத்தா. அதில் வர்றது உண்மையிலே குறுகிய வருமானம் தான். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். பெரிய யூடியூப் இருக்க வேணால் வரலாம். அப்படி லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும். அப்போ லட்சம் போயிடணும். எம்மா போகுது வருங்க, அப்படி வரலாம். தெரியல, அப்படித்தான் எடுக்கிறாங்களா இல்லை நம்மளுக்கு தான் ஒன்றும் ஏற்றுறாங்களே. சரி, அதை பற்றிலாம் ரொம்ப விவரமாக பேசக்கூடாது. சரி, லைக்கை போடுங்க. இன்னும் போதும், குறுக்கெலாம் வலிக்குது. சேலை கட்டி உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கா சேலை, எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நன்றி. கலர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நன்றி. லைக் போட்டுறீங்களா? போய்ட்டு வரத்தே. அனைத்து சகோதரிக்கும் போய்ட்டு வரேன். அக்கா கேரளாக்காரக்கா, உங்களுக்கு வாழ்த்து. எனக்கு ரொம்ப பழக்கமாக யாருமே இல்லை ஆன்லைனில் ரொம்ப யாருக்கிட்டையும் பேசி ஃபோன் நம்பர் கொடுத்து பேசி பழகுனதே கிடையாது. இதில் அப்படியே பார்த்து அது வந்து அப்படி பழகினோம்னாலும் அதில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு மனசு சங்கடம் ஏற்பட்டு விளையிறது மாதிரி ஆகி போயிருமுக்க. இப்படி இருக்கிறது என்னைக்கு நிரந்தரமாக இருப்போம் பார்த்துங்க. ஆமாம், ஒருத்தருக்கு எந்த இதுவும் எதிர்பார்க்காம அன்பு மட்டுமே பகிரப்படும். இங்கேருந்து பார்த்துக்கிட்டு அது மாதிரி அந்த அக்கா பேர் என்ன, கொடமுளகாரக்கா, நிறைய பேர் இருக்கு. என் பேரை சொல்ல உன் பேரில் செரலன்னு வந்துடும். இந்த அக்கா கிச்சனக்கா கண்டிப்பாக நீங்களாம் வீடியோ பார்ப்பீங்க. பார்க்காமலாம் இருக்கவே மாட்டேங்க. என்ன பேசுகிறேன்ட்டு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் பார்ப்பேன். எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னங்க என்னோட பழைய ஃப்ரெண்டுங்க, பழைய நான் முத ஆரம்பிக்கையில் இருந்த மனுஷங்க எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். போயிட்டா லைக் போடுங்க.